எல்லாம் மாறும். உன்னுடைய தற்போது நிலைமை மாறி ஒளிமயமான வாழ்க்கை உன்னை தேடி வரும். உன்னுடைய வாழ்க்கை இனி கற்கண்டு போல இனிக்கப் போகிறது. நான் உனக்கு தரும் இந்த காட்சி உன் வாழ்வை நிச்சயம் மாற்றும். கலங்காதே. உன்னை ஏளனம் செய்தவர் முன்பு கோபுரத்தின் உச்சியில் அமர வைப்பேன். என் பிள்ளையே, இது என் வாக்கு, சத்திய வாக்கு. கவலை வேண்டாம். வருத்தப்படாதே. தோல்வி வரும்போது துவண்டு போகாதே. உனக்கு நிறைய வாய்ப்புகளும் காலங்களும் உள்ளது. அவற்றை உனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளு. உன்னை ஒதுக்கியவரும் காயப்படுத்தியவரும் வியக்கும் அளவிற்கு நீ வாழப்போகிறாய். உன்னை உயர்த்துவது என் கடமை. நீ கவலைப்படாமல் இரு. நீ வாய் திறந்து சொல்ல முடியாத வேதனைகளை உன் அப்பன் முருகன் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். கூடிய விரைவில் நிச்சயம் உன் வேதனைகளை தீர்த்து வைப்பேன். கலங்காதே. யாம் இருக்க பயமேன்? சில நேரங்களில் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று நீ யோசிக்கும் முன்னரே எல்லாம் நடந்து முடிகிறது. அதிலிருந்து வெளிவர முடியாமல் நீ தவிக்கிறாய். அந்த நிலையில் இருந்து நீ வெளிவர சில நாட்களாக ஆகிறது. உன்னை சுற்றி விழுந்த ஒவ்வொரு சிக்கலிலும் இருந்து உன்னை காப்பேன். உன்னை வெளிவர செய்வேன். அதுவரை நீ பொறுத்திரு. உன்னை உச்சியில் கொண்டு போய் சேர்ப்பேன். கவலை கொள்ளாதே. வாழ்க்கை பயணத்தில் பலவிதமான மனிதர்களிடமிருந்து சில விமர்சனங்கள், குறைகள், எதிர்மறையான வார்த்தைகளை எதிர்கொள்ளும் போது கலங்காதே. அவர்களிடமிருந்து உன்னை பற்றி நிரூபிக்க நீ முயற்சி செய்யாதே. உன்னை புரிந்து கொள்ளும் காலம் வரும். அப்போது அவர்கள் புரிந்து கொள்வார்கள். நீ யாருக்காக கஷ்டப்படுகிறாயோ அவர்களே உன்னுடைய வலிகளையும் வேதனைகளையும் புரிந்து கொள்ளவில்லை என்று மட்டும் நினைக்காதே. கண்ணீர் வடிக்காதே. பொறுமையாக இரு. அவர்களுக்கு நான் புரிய வைப்பேன். நீ நிம்மதியாக இரு. என் பிள்ளையே, வாழ்க்கையில் தற்போது உள்ள நிலையை எண்ணி நீ வருந்தாதே. தேய்பிறை என்று இருந்தால் வளர்ப்பிறை ஒன்று வரத்தான் போகிறது. வாழ்வில் நீ வளர்ச்சி அடையத்தான் போகிறாய். முழுமையாக பரிபூரணமாக என் ஆசி உனக்கு இருக்கும் பொழுது நீ கலங்காதே. ஆறுதலை அடுத்தவரிடம் தேடாதே. உனது கஷ்டம் நஷ்டம் எதுவென்றாலும் அது உனக்குத்தான் வலியும் வேதனையும். அடுத்தவரிடம் ஆறுதல் தேடாதே. உனக்கென்று படைக்கப்பட்ட ஒன்று உன்னை வந்து சேரும். அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை. நீ தவமாய் வேண்டிக் கொண்டிருந்த ஒன்று, உன் வேண்டுதல் நிறைவேறப் போகிறது. நீ கண்ணீர் வடிக்காதே. மகிழ்ச்சியாக இரு. எத்தனை கைகள் என்னை தள்ளிவிட்டாலும் என் நம்பிக்கை என்னை கைவிடாது. இருளான வாழ்க்கை என்று கவலை கொள்ளாதே. கனவுகள் முளைப்பது இருளில்தான். கவலை கொள்ளாதே. உன்னை காண நெடுநேரம் காத்து கொண்டிருந்து இப்போதுதான் உன்னை வந்து சேர்ந்தேன். கோடியில் ஒருவருக்கு மட்டும் கிடைக்கும் முருகனின் காண கிடைக்காத அரிய தரிசனம் இன்று உனக்கு கிடைத்துள்ளது. ஓம் முருகா என்று பதிவிடு. நல்லதே நடக்கும். யாம் இருக்க பயமேன்.